கற்பகமே உடைய துணையாரம்மா கற்பகமே உடைய துணையாரம்மா கற்பகமே உனையன்று துணையாரம்மா கற்பகமே உனையன்று துணையாரம்மா நீயே கதியன போற்றும் கற்பகமே உனையன்று துணையாரம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்குரல் உடையவனே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்குரல் உடையவனே ஆனந்த வாழ்வு தன்னை அளிப்பவளே அம்மா அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்குரல் உடையவனே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகமே உன்னையன்று துணையாரம்மா அலைகளின் ஓரத்திலே அமர்ந்து நல்ல நிலையிலே அலைகடல் ஓரத்திலே அமர்ந்த மயிலிலே தலைவடிவாய்க்கும் நின்று கோயிலே தலைவடிவாய் திரளும் நின்று கோயிலே தலைவடிவாய் நின்று உலகில் பார்ப்பவளே அம்மா சிலை வடிவாய் நின்று உலகில் பார்ப்பவளே செம்பவனமே நிவல்ல மயிலும் உமையவளே செம்பவனே நிவல்லம் மயிலும் உமையவளே கற்பகமே உன்னையன்று துணையாரம்மா நீயே கதியன தோற்றும் எனக்கன்பாரம்மா அம்மா கற்பகமே உன்னையன்று துணையாரம்மா அம்மா அம்மா நான் தான் இந்த உலகை கட்டி காத்து செல்லக்கூடிய காவல் தெய்வமாகிய அந்த அழகுமலையில் வீட்டிற்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் நானும் எனது மனைவியும் எதற்காக இந்த மனித பிறப்பிலே சேபுக கோளாறு என்ற பிறப்பெடுத்திருக்கின்றோம். தெலுங்காபூரி சீமை ஆளக்கூடிய கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை கருப்பாய்க்கும் 60 வயதிற்கு மேல் 7 பெண் குழந்தைகள் பிறந்தன. 7 பெண் குழந்தைகளும் சாதாரண பெண் குழந்தைகள் கிடையாது. 7 பெண் குழந்தைகளும் சர்வ சக்தி படைத்த அந்த பராசக்தியினுடைய அம்சம். 7 சக்தியையும் ஒரு சக்தியாக மாற்றுவதற்காக நானும் என் மனைவியும் இந்த பூலோகத்திலே மனித ஜென்மமாக எடுத்துள்ளோம். ஆஹா, மனித ஜென்மத்திற்காக நானும் என் மனைவியும் எத்தனை காலம் பிறந்திருப்பது. தாய் போய்விட்டால் அன்பு போய்விடும், தந்தை போய்விட்டால் அறிவு போய்விடும், சகோதரன் போய்விட்டால் வீரம் போய்விடும், சகோதரி போய்விட்டால் விசேஷங்கள் போய்விடும். ஆனால் சம்சாரம் என்ற ஒருத்தி போய்விட்டால் சகலமும் போய்விடும் என்று பெரியவர்கள் சொல்லி கேட்ப என் மனைவிக்காக ஏங்கி துடிக்கின்றேன். என் மனைவி இல்லாத இந்த நேரத்தில் அதே 2.5 வச்சு சொல்லுது. நானும் உங்கள் உறவை நாடி வந்தேன் பறவை தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்னும் அந்த அழகோ
அவள் மாலை நேரத்தில் பொன்மஞ்சள் நிலவோ ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் இது காதல் தெய்வீகம் அடத்தோட ஒரு மூடல் கதை சொன்னான் என் கதை அதுதான் குளத்துல தாமரப்பு பூத்தது அந்த உமருக்குள்ள என் மனசே வெறுக்குது அந்த நாள் முதலாய் என் காதல் இருக்கும் அது பொய்யா போகுமா நம்ம உசுருள்ள வரைக்கும் அறுபது நிமிஷம் கையில ஆசைப்பச்சவன் மேலே யாருந்தான இல்லாமத்த கலக்கிறந்தி மானாமர் ஆத்துக்குள்ள ஒத்தையில உண்மையில ஆசை வச்சேன் என்ன நீ வெறுத்தாலே ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் லவ் பண்ணி கொலைக்காதே ஒரு ஜீவன்தான் இங்குவும் பாடல்தான் இன்னும் ஓயாமல் இசைக்கின்றது இரு கண்ணிலும் உங்கள் ஞாபகம் இன்னும் உறங்காமல் ரசிக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாலும் காலங்களும் நேரங்களும் தலைத்தாலும் தலையாலும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போதையாக்கி மூடவா கண்ணு புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் மாமரத்து பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா நானும் உறவை நாடி வந்த பறவை தெளிவல்ல வேலை கடல் செய்தலி சிறவுகள் உடைந்ததடி கோபியில் நடந்ததடி உயிரே இருப்பதை மறுப்பதா இதயத்தை இழந்த பின்னாலே தேவத்தை காட்ட முடியாலே நீயே இல்லையே இல்லையே என
தேடவில்லையா முள்ளங்கை தேடவில்லையா பொண்ணுக்கு பூவும் பொட்டுங்கள் வேணும் பெண்ணாக பிறந்தும் அதை நீ வருத்தாயோ என் மனைவி வராத இயக்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் மனைவிக்காக அதே சொல்லுங்க. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோடுதடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோடுதடி அடி நேற்று வர செத்து பச்ச ஆசைகள் வேகுதடி அடி நீ இருந்து நான் நல்லுங்க நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போடுறடி பூத்திருந்து பூத்திருந்து பூவில் நோடுறடி முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ளே பத்திரமா வச்சேனே கச்சகுட்ட காணாமே நானே போகிறேன் ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன் நம்படிக்கும் மோகனமே தென்படித்த பாத்திரமே தெல்லு புத்தரமே தென்மதூர சீவனமே உள்ளமும் உள்ளாச்சி கண்ணீரும் வந்தாச்சி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போடுகிறடி பூத்திருந்து பூத்திருந்து பூவில் ஓடுகிறடி பாடாப்படுத்தும் வாடா
வந்துடு 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 தந்துடு தந்துடு தானா தந்துடு இல்லையா பாட்டு படிப்பேன் உடுக்க எடுப்பேன் சாத்தானோர் தூக்கி அடிப்பேன் வந்துடு வந்து வந்துடு வந்துடு தந்துடு தந்து தானா தந்துடு நாலு பக்கம் நான் இருந்து பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனையும் நீயாகும் நெஞ்சுக்குள்ள நீதாமே நீதான் வாழுவே நதியில சூடேத்தி நீதான் மாட்டுவே ஆலையிட்ட சட்டருப்போ ஆட்டுகிற என் மனசே யாரை விட்டு தூது சொல்லி நலறிவு உன் மனசை கண்ணீர் வந்தாச்சு காரணம் வந்தாச்சு காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி போத்திருந்து போத்திருந்து பூமியில் ஓடுதடி அது நேற்று வரு செத்து வச்சு ஆசைகள் வேணுதடி அது நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகும்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போடுதடி போத்திருந்து போத்திருந்து பூமியில் ஓடுதடி எத்தனை இயக்கங்கள் இருந்தாலும் அவளுக்காக நல்வாக்குகள் கண்டாலே புஷ்பங்களே சொல்லுங்களே இல்லை ஓடி விடுமா கண்ணால் இருக்க சுகம் இல்லையா கங்கை வற்றி விடுமா உன்னை என்று முதலுக்குது உள்ளூரில் என்ன முளைச்சிருக்குது உன்னை என்று முதலுக்குது உள்ளூரில் என்ன முளைச்சிருக்குது கல்யாணம் கச்சேரிகள் காலாதீன ஒன்று காத்திருக்குது தயிரில் மக்களுக்கு நினைக்குது சோலை புஷ்பங்களையும் சொல்லுங்களே சொல்லையா சொந்தம் விட்டு விடுமா பால்வழியும் முகத்திலே
என் எப்படி என பொறுத்தலே முகத்திலே எப்படி என பொறுத்தலே மன்னனுக்கு கண்ணீருக்கு கல்யாணமா சாமி காவலுக்கு நாடு இல்லையா என்னாலும் காவலுக்கு நீதி இல்லையா சோலை புஷ்பங்களையும் சோடும் சொல்லுங்களே என் ஜோதியை கண்டால் என்ன என் வேதனை சொன்னால் என்ன நல்வார்த்தைகள் கண்டால் என்ன சோலை புஷ்பங்களையும் சோடும் சொல்லுங்களே நான் வந்து நேரமாகும் என்ன ஒரு அழகு மனைவி இல்லாத ஏக்கம் மனுஷனுக்கு இப்போ ஆறுமுகம்லாம் இருக்காப்புலே பொண்டாட்டியாவை தேடிக்கிட்டு இருக்காப்புல காரணம் என்ன எந்த நாளும் மனைவியோடு இருக்கக்கூடிய ஆள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் மானிட பிறப்பிற்காக அங்குமங்குமாக உருவெடுத்து மாறுகின்றோம் இதோ எனது மனைவி சிலம்பாயப்பட்டவள் இருக்கிறார் கண்டே சிலம்பாய் கட்டி கரும்பு திகட்டாத கற்கண்டே வாங்க வாங்க நாம் இருவரும் சேர்ந்து எங்கே செல்ல வேண்டும் தெரியுமா நாம் இருவரும் சேர்ந்து தெலுங்காபுரி சீமை செல்ல வேண்டும் தெலுங்காபுரி சீமை சென்றாலும் இருவரும் சந்தித்து எவ்வளவு நாளாகிட்டு மானிட பிறவிக்காக பிரிந்தே கிடக்கின்றோம் இன்று ஒன்று சேர்ந்த காலத்திலே உன்னை நான் எப்படி நினைக்கின்றேன் என்றால் நான் தொண்டையில் தான் நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா துண்டாமணி விளக்கு தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா நினைச்சு நானும் கூட பேச போறேன் மணிக்கணக்கா துடாமணி விளக்கு துணி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா இங்கிருந்தும் மனவந்த எங்கிருந்து நிற்கணும் அந்த ரம்பையில் உவசையும் ஆனனுக்கு ஒன்றுமை செய்கிறோம் நாட்டாய் ஊட்டாய் மாமன கட்டி கழுவிக்கணும் துது வேளையோலை அரைச்சு தொலையில்தான் நினைச்சு நான் கூட பேச போற மணிக்கணக்கா மனசுக்குள்ள சேவலுக்கு கிட்டே ஒன்ன பார்த்துட்டா கண்ணி ஒன்ன பார்த்துட்டா நான் கூட நினைச்சிருந்து நானே தவறிருந்து உனக்காக கண்ணி உனக்காக அடைவிட்ட நினைப்பு என்னிலிருந்து எட்டி போடலாமோ கட்டுப்பாடு இது கட்டளையில் ஒட்டுக்கொள்ளலாமா இத்தனை மனசு எங்கிறது ஒரு ஒட்டு வச்சு பூமுடிக்கு நாளுக்கு வேலையில்தான் நினைச்சு நான் கூட பேச போற மணிக்கணக்கா நான் தூங்க போனதில்லை ஒன்னாலதான் கண்ணீர் ஒன்னாலதான் யார் பேச்ச கேட்டாலும் என் காது கேட்பதெல்லாம் உன் பேருதான் கண்ணீர் உன் பேருதான் அதை
முறையிடலாமோ சுற்றுலகங்கள் சுற்றுலகம் சுரையிடலாமா முத்தமிட்டா உண்டாகோ சத்தமிட்டா உணலமையும் நாளும் தொலையுலதான் எனக்கு நன்குல பேசத்தோடு மணிக்கணக்காக தூண்டாமல் வெள்ளத்து தூண்டிவிட்டு எரியவத்து முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா கண்ணே இந்த நந்தவன சோலையிலே இவ்வளவு மணி நேரமாக இங்கே 6 மணி வாசித்து கொண்டிருக்கும் அருமை தம்பி ஹரிஹரன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது வாத்தியார் சார்பாகவும் தம்பிக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு பிடிக்கிறேன். எந்த ஒரு பெட்டிக்காரும் எந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. மிருதகம் வாசிப்பாதான் நினச்ச தம்பி இவ்வளவு பெட்டி வாசித்து கரெக்டாக அதை தெளிவாக அந்த பாட்டுக்குரிய ரெக்கார்டு அந்த பீஸ் வாசிக்கக்கூடிய தம்பி உண்மையிலே நான் அந்த தம்பியை பாராட்டுறேன். தம்பி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் வாத்தியார் டிவி ஜெயம் அவர்கள் சார்பாகவும் 100 ரூபாய் அன்பளிப்பு படிக்கிறேன். டிவி ஜெயம் சிஷியந்தான் அவன் சின்ன நாள்லே இதே ஆண்டவர் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்கையில் ஹார்மோனியம் வாச்சு பேர் வாங்கினாங்க. என்னை அன்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு அண்ணன் பொன்மணி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். கண்ணே இந்த பூங்காவன சோலையிலே 2 பேரும் சேர்ந்து இது பண்ணா எப்படி இருக்கும், ஆடுனா எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். அதனால தண்டாலே நாளே நன்னா தலை நாளே நல்லே நாளே நன்னா அது வண்ணா தலை நாளே நல்லா உனக்கல் ஓரத்தில் உனக்காக காத்து உன்னோடு நான் ஒன்னா பேரணும் அதனாலே நான் கணக்கு முன்னே தள்ளி நிற்கணும். போட்டு வடுத்தாலும் போனவில்ல வந்து இருப்பேன் போட்டு வடுத்தாலும் போனவில்ல வந்து இருப்பேன். நீ இருந்த போதுமடி ஜெயஸ்ரீ, நீ இருந்த போதுமடி நான் நித்த ஒரு பாட்டெழுத அடி கண்ணால் கண்டா கண்ணால் மறைக்கிற நிகழ்ந்த போது மடி நிற்கும் ஒரு பாட்டல் கண்ணால் கண்டால் கண்ணால் மறைகிறேன் அதை பார்வை ஏனோ பார்க்கிறேன் உனக்காக காத்து உன்னோடு நான் ஒன்னா சேரணும் அதனாலே நான் கண்ணுக்கு முன்னே தள்ளி நிற்க வேணும். அதனால் தானே நான் எழுதி பாடுறேன் கொஞ்சம் தருவேனு உனக்காக நானும் வாடுறேன். உனக்காக காத்து உன்னோடு நான்
கோட்டை பெருமாள் கோட்டையிலே யார் அது காவலில் இருக்கும்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே வந்துக்கிட்டு யார் இங்கே ஐயா நாங்கள் வெகு தூரத்துலேருந்து வர்றோம். தூரமாக இருந்தால் அங்கிட்டு ஓரமாக போய் நில்லுங்க. இல்லைங்க, உங்கள் அரண்மனையில் இருக்கக்கூடிய மன்னரை பார்க்க வேண்டும். மன்னருடைய இளைய சகோதரன் நான். மன்னரோட இளைய சகோதரன் யாரு? சேவிங் பெருமாள். என்கிட்ட சொல்றீங்க எங்க மன்னரோட இளைய சகோதரர்னு. எங்க மன்னருக்கு இளைய சகோதரரே கிடையாது ஐயா. அவர் எனக்கு தெரியாம யாரையும் வச்சிருக்க மாட்டார், யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். மன்னரோட விஷயம் போற எனக்கு தெரியும். தெரியும். அந்தரங்க காரியதரிசி நான் தான். அது உண்மைக்குமே அவருக்கு எல்லா வேலையும் பார்க்குற நீங்க தான் தெரியும். ஆமா ஆமா. இருந்தாலும் சிறு வயதிலே வேட்டையாட தப்பா வேட்டையாடிட்டோன்னு சொல்லி எங்க அப்பா விரட்டிட்டாரு. அதனால நான் கோச்சிட்டு வெளி மாநிலம் போயிட்டேன். இப்பத்தான் வந்திருக்கேன். ஆமா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்? என்னுடைய அண்ணன் கோட்டை பெருமாளுக்கு 11 ஆம்பளை பிள்ளை பிறந்தா கேள்விப்பட்டேன். எந்த இழிச்சா போய் சொன்னது? 11 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு எவன் சொன்னது? அதுல 7 இல்ல இல்ல பொம்பளை பிள்ளை பிறக்கல. இல்லங்க, பிறந்தது 7 பிள்ளையா 11 பிள்ளையா? 11 பிள்ளை எவன் சொன்னது? 11 பிள்ளை இல்ல 7 இல்ல இல்ல பிள்ளை இல்ல பிள்ளை பிறக்கல. இல்ல 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 நான் கேள்விப்பட்டது 11 ஆம்பளை பிள்ளை பிறந்தா. இல்ல 7 பொம்பளை பிள்ளை. இல்ல 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 பிள்ளை பிறக்கல. பரவாயில்ல, நீ 7 பொம்பளை பிள்ளை பிறந்த விஷயத்தை நீ சொல்லல. நாம இழுச்சா போய் சொல்றதுக்கு நாங்கள் அதை காதால கேட்கல. அதனால உங்க மன்னரை பார்க்கணும், வர சொல்லுங்க. நீங்க ஓரமா போய் நில்லுங்க, கூப்பிடுறேன். அரசே பிறா உஷார். அரசே வருக வருக வருக. அதான் வந்துட்டேனே. வருக வருக. ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்ன சமாச்சாரங்கள்? நான் சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்றீங்க? எஸ் சார். சிவகரே. அரசே அரசே, ஒரு முக்கியமான சமாச்சாரம். என்ன சமாச்சாரங்கள்? உங்க தம்பியாம்ல என் கூட பிறந்தவனா? அப்படி ஒருவன் கிடையாது. என்னமோ ஓட்டைச்சி வேட்டைக்கு போன இடத்துல என்கிட்ட சொல்லி வராது. இல்லையே இல்லையே. ஏதோ என்ன பேரு? சேவக பெருமாள் ஏதோ சொல்றாரு. சேவக பெருமாள் என் கூட பிறந்த சகோதரன் தெரிவித்தார்கள். இருந்தாலும் என்னன்னு தெரியல. இல்லையே, அப்படி போன்ற ஒருவன் கிடையாது. நான் இல்லைன்ற கேட்க மாட்டேங்கிறார். நல்லா கேட்டீங்களா? உங்களை பார்க்கணும் ஒத்த காலில் இருக்கிறார் மனுஷன். இன்னொரு கால இன்னொரு கால் வாடகைக்கு விட்டுருக்காரு. என்னை பார்க்க துடித்து கொண்டு இருக்கிறானா? ஆமா. சேவகனா? என் சேவக பெருமாளா? என் கூட பிறந்தவனா? தூரமா இருந்தது அவர் சொல்றாரு. எதுவும் தெரிவித்தீர்களா? நான் என்ன அது தெரிவிக்கல. நான் உங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லி கேட்கல. நீங்க எனக்கு தெரியாம வச்சிருக்கலாம். நான் என்னத்தை கண்டேன்? யாரா? உங்க தம்பி இருக்கலாம். இப்ப அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லையா? தெரியல. நீங்க அவங்ககிட்ட பதில் சொல்லி அனுப்பிவிடுங்க. கூப்பிடுங்கள் பார்க்கலாம். வருக 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 வருக. வணக்கம் அண்ணா. தாங்கள் யார்? தாங்கள் யார்? என்ன தெரியவில்லையா? உங்களை ஒன்றும் தெரியும். அன்று ஒரு நாள் தெலுங்காபுரி சீமைக்கு காட்டுக்குள்ளே 20 வேட்டைக்கு போனோம். தப்பாக வேட்டையாடி விட்டேன் என்று தந்தை என்னை விரட்டிய நானும் கோவப்பட்டு இந்த நாட்டை விட்டு சென்று வெளிமாநிலம் சென்று இன்று வளர்ந்து பெரியாளாக வந்துள்ளேன். என்னை தெரியவில்லையா? நான் தானே நான் உங்கள் தம்பி சேவக பெருமாள். என்னை சேவக பெருமாள் என்னிடம் கோவப்பட்டு சென்று விட்டார். எந்த வயசுல சென்றீர்கள்? சின்ன வயசுல, ஒரு 10-12 வயசு இருக்கும்ண்ணா. அப்படி ஒன்றும் என் கூட பிறந்தவன் ஒருவனும் கிடையாது. ஞாபகம் இல்லை. மறந்து விட்டீர்கள். மறந்து விட்டேன் அண்ணா. நான் தான் உங்களுடைய இளைய தம்பி சேவக பெருமாள். பாருங்கள், அது சும்மா சொல்றாங்க. அப்படி ஒன்றும் என் மூலம் பிறந்த சகோதரர்கள் யாரும் இல்லையே. அண்ணா, இளைய சகோதரன் நான் தான் அண்ணா. இளைய சகோதரர் இல்லையே. வேற கோட்டை பெருமாள் கூட பிறந்த இருக்காண்ணா? இல்லையேங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதானா? அண்ணா, ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இல்லையே. வேட்டை சொல்லி கொடுத்தார் நம் தந்தை. காட்டிற்கு சென்றோம். காட்டுக்கு சென்றோம். காட்டிற்கு செல்லும் மார்க்கத்தில் தவறுதலாக வேட்டையாடி விட்டேன் நான். உண்மை உண்மை உண்மை. அப்பொழுது தந்தை என்னை இங்கே வாடா என்று அடிப்பதற்காக அழைத்தார். அவருக்கு பயந்து நான் தூரதேசம் சென்றேன். இன்று வளர்ந்து பெரியாளாக வந்திருக்கின்றேன். நாட்டில் எனக்கு பங்கு வேண்டாமண்ணா. வேண்டலை எல்லாம் பார்த்து செல்லலாம் என்று வந்தேன். நன்றாக இருக்கிறீர்களா? மிக மிக சந்தோஷம். வேறும் விருந்து உண்பதற்கு இன்னும் உணவு வரதில்லைண்ணா. நான் உடனடியாக சென்று உங்களுடைய அரண்மனை சித்திரங்கள் அரண்மனையில் நடந்து கொண்டு இருக்கிறது. சாப்பிடுங்கள். இதோ சென்று வருகிறேன். உறங்குவதற்கு ஆலயங்களுக்கு. அது மட்டுமல்ல, தங்களுக்கு 7 பெண் குழந்தை பிறந்ததாக கேள்விப்பட்டேன். சிவகரே, பாருங்கள், எனக்கு கோட்டை பெருமாளுக்கு 7 பெண் குழந்தைகள்
பிறந்ததை கேள்விப்பட்டேன். நான் 7 குழந்தையை பார்க்க வேண்டும். மற்ற ஆளுடன் மறைப்பது போல் என்னிடம் மறக்காதீர்கள். குழந்தையை பார்க்க வேண்டும், ஏற்பாடு செய்யுங்கள். இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. பாருங்கள் சேவகரே, 7 குழந்தைகள் இருக்கின்ற சொல்லியிருக்கீங்களா? நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? ரகசியமாக இருக்கணும். இந்த ரகசியம் உங்களையும் என்னை தவிர வேறு யார்கிட்ட போச்சுன்னா ஏன் தலையை வெட்டி என் கையில் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என் உயிர் பயம் இருக்குல்ல, நான் போய் சொல்லுவேனா? உயிர் போகிற தரவாயில் வந்தாலும் அதனால நான் சொல்லலை. இவங்க எங்கிட்ட லேசாக ஒரு வதந்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். யார் சொல்லியிருக்கலாம் என்னன்னு தெரியல. என்னென்னா இவங்க அரண்மனை சாப்பிட போயிருக்காங்க, விருந்துக்கு போயிருக்காங்க. விருந்துக்கு போட்டோம். என்னன்னா இவன் எப்படி குழந்தைட்டாங்க. நம்ம என்ன செய்யறது? இந்த குழந்தைகள் எப்படியா மறைச்சு வைக்கணும்? என்ன செய்வது? அரண்மனை சுற்றி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எப்படியா மறைச்சு வைக்கணுமே, என்ன செய்யலாம்? பஞ்சாரம் நான் சொல்கிறேன். ஒரு தண்ணி தொட்டியை கட்டி தண்ணி தொட்டிக்குள்ளே தண்ணியை நிறைய ஊற்றி அதில் உங்கள் குழந்தைய தூக்கி போட்டு மூடி வச்சுருவாங்க. இறந்தவரில் போவார்கள். அப்போ இன்னொரு யோசனை, குழியை தோண்டி உங்கள் குழந்தைய 7 பேரை உள்ளே போட்டு மூடி வச்சுருவான். வெகு நாள குழந்தை இல்லாமல் இப்பத்தான் செல்வ பாக்கியம். எப்படி மறைச்சு வைக்கிறது? அப்படி என்று எப்படி மறைத்து வைக்க? கோழி பஞ்சாரம் இருக்கு, அந்த பஞ்சாரத்துக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவான். கேட்டால் கோழின்னு சொல்லி ஏமாத்திடுவான். காட்டு போகும் அளவுக்கு கோழி பஞ்சாரம் தான் நல்ல ஒரு வசதியான இடம். வாங்க ஒழிச்சுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்கள் மகளை அழைச்சி பஞ்சாரத்துக்குள்ளே இருக்க சொல்லி சொல்லுங்கள். பாருங்கள், நான் பெற்ற செல்வமே, சொல்லுங்கப்பா. அருமை மகளே, தெருமுகாவரி சீமை ஆண்ட சரி ஆள பிறந்த என் மகளே, சொல்லுங்கப்பா. நன்றாக இருக்கிறீர்களா? நல்லா இருக்கேன்ப்பா. ஓடி பாடி ஆடி விளையாடுறீங்க. எல்லாம் நாங்க ஆடி பாடி விளையாண்டுகிட்டு இருக்கும்போது நீங்க கூப்பிட்டதாக சொன்னாங்க. ஓடி ஓடி வந்திருக்கேன்ப்பா. என்ன காரணம்ப்பா? மகளே சொல்லுங்கப்பா. கண்ணடி படக்கூடாது மகளே. அப்படியா? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்வாங்க. என்னப்பா செய்யலாம்? என் செல்வ மகள். சரி அருமை மகளே. சரிப்பா, என்ன காரணம் என்னன்னு சொல்லுங்க. கடைசி மகளே, இங்க யாராக இருந்தால் வருவார்கள். சரி, அப்படி என்றால் இங்க ஆடக்கூடாது. அப்படியா? வேற என்ன செய்யணும்? நான் அரண்மனையை விட்டு வேற ஒரு இடம் போக கூடாது. அப்படி அரண்மனைக்குள்ளே நான் இருக்கணுமா? தந்தையின் கட்டளை. சரி, தந்தையின் கட்டளை நான் தலையால ஏற்றுக்கிறேன். நான் என்ன செய்யணும்? மந்திரியார் சொல்லும்படி கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். மந்திரியார் சொல்லும்படி. மந்திரியார் சொல்வதை தட்டக்கூடாது. மந்திரியார் வர சொல்லுங்களேன். அருமை மகளே சொல்லுங்க. தட்டக்கூடாது மகளே. தட்ட மாட்டேன்பா, நிஜமா உங்க சத்தியமா நான் தட்ட மாட்டேன். 7 மகளுக்கு. சரிப்பா, நான் உங்க மகளுக்கு எப்படி பாதுகாப்பு நான் பாதுகாப்பு பண்ணிக்கிறேன். சரி, நான் என்ன மந்திரி என்ன சொல்றா நான் கேட்கிறேன்ப்பா. ஆமாப்பா நான் கேட்கிறேன். மந்திரியாரே, அப்பா என்ன சொல்றாரு? உங்க அப்பாவும் நானும் நிறைய பேசி வச்சுட்டோம். சரி, இங்க ஆளுங்க நிறைய விருந்தாளெல்லாம் வர்றாங்களா? சரி, அவங்க கண்ணுக்கு படக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு கோழி பஞ்சாரம் இருக்கு. சரி, அந்த பஞ்சாரத்துக்குள்ள அக்கா தங்கச்சி 7 பேருமே உள்ள இருந்து ஒளிஞ்சுக்குங்க. சுச்சோ, மூச்சு அடைக்குமே. அதெல்லாம் கோழி பஞ்சாரத்துல மூச்சு அடைக்காது. அப்படியா? ஒட்டையா இருக்கும். ஏன் மந்திரியாரே என்னை போய் அதுல அடைக்க சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு நான் அடைக்கணும்? வந்து போனதுக்கு அப்புறம் பஞ்சாரத்தை திறந்து. அப்ப அவங்க கண்ணுல நான் படக்கூடாதா? யார் கண்ணுலயும் நான் படக்கூடாதா? காலத்துக்கு மட்டும். அப்படியா? ஒரு மிஞ்சி போனா கொஞ்ச நேரம் மட்டும். கொஞ்ச நேரம் தானே. அப்புறம் வந்து என்ன அனுப்பி விட்டுறணும். அப்படி பஞ்சாரத்துல அமைக்கிறோம். சரி சரி சரி, என்ன பஞ்சாரத்துக்குள்ள அனுப்பி விடுறீங்களா? காவலரே, என்ன உணவெல்லாம் எப்படி இருந்தது? அருமையாக இருந்தது. சிறப்பா இருந்துச்சுல்ல? ஆமா, ரொம்ப சந்தோஷம். எப்படி உணவு சிறப்பா இருந்துச்சுல்ல? பால் பழம் அனைத்தும் அதெல்லாம் இருக்கட்டும். இந்த கூடாரத்தில் இருப்பது என்ன? இது பஞ்சாரம். பஞ்சாரத்தில் இருப்பது என்ன? பஞ்சாரத்துக்குள்ள இருக்கிறது கோழி. கோழியா? கோழியா குழந்தையா? கோழிதான். சத்தியமாக? ஆடங்கொப்பேன் சத்தியமா. நான் ஆட உண்மையிலே சத்தியமா. ஐயா இங்க வாங்க. அந்த கூடாரத்தில் இருப்பது குஞ்சுகள். கோழி குஞ்சு சத்தியமா. ஒண்டாட்டி ஆட்டை பார்த்துருக்கா மாட்டை பார்த்துருக்கா? இது வரைக்கும் குஞ்சை பார்த்ததில்ல. குஞ்ச பார்க்கணுமா? அப்புறமா வாங்க காட்டுறேன். கோழி குஞ்சு. கோழி குஞ்சு சத்தியமாக உள்ள இருப்பது கோழியா குழந்தையா? இருப்பது கோழி கோழி கோழி. சத்தியமா? சத்தியமா. யார் என்று வந்திருப்பது தெரியாமல் பிதற்றுகிறான் இந்த மானிட பிறவி. இதோ கண்ணே சிலம்பாய், வான் மீதும் மின் மீதும் இங்கு இருக்கக்கூடிய சுவாமிகள் மீதும் என் மீதும் உன் மீதும் இந்த பஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் ஒரு கோழியாக போக கடவுது, ஒரு கோழியாக போக கடவுது.
கோழியாக போகிறது. இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஐயா என்ன ஏதாச்சா கோழியா போகிறது, கோழியா போகிறது, கோழியா போகிறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, குழந்தை என்னாச்சுன்னு தெரியலையே. குழந்தைய பாருங்க. கோழியா போகணும், கோழியா போகணும்னாங்க. உண்மையிலே கோழியா போச்சு. என்ன போய் ஏது போய் யாரை பிடிச்சி விஷயத்தை சொல்லுவேன்னு தெரியலையே. அரசே, அரசே, மன்னா, மன்னா, மன்னா உந்தன் மலரடிக்கு அரசே, அரசே, பெரிய சமாச்சாரம் தவறு நடந்து விட்டது. அரசே, சமாச்சாரம் நடந்து விட்டது. வந்தவர்கள் ஏன் பயப்படுறீர்கள்? வந்தவர்கள் அருமையாக உணவு அருந்தினார்கள். அருந்தி முடிந்ததுக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்தில் இருப்பது என்னன்னு என்று கேட்டார்கள். என்ன தெரிவித்தீர்கள்? நான் சொல்லுவாங்க குழந்தைன்னு சொல்லுவேனா, அனைத்தும் கோழின்னு சொல்லிட்டேன். தாங்க தெரிவித்தீர்களா? சத்தியமா கோழின்னு சொல்லிட்டேன். சத்தியமாக அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னார்கள்? பஞ்சாரத்தில் இருப்பது கோழி என்றால் அத்தனையும் கோழியாக போக கிடவது, கோழியா போக கிடவது சொல்லிட்டாங்க. அரசே, கோழியா போய்விட்டதா? இங்க பாருங்க உங்க மகளை. அப்பா சொல்லு, அப்பா சொல்லு. என் மகள் கோழியா போய்விட்டதா? என் மகளே. அரசே கொஞ்சம் பொறுங்க. அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, அப்பா சொல்லு. தெலுங்காபுரி சீமை ஆண்ட என் மகள் கோழியா போய்விட்டதா? இறைவா, இறைவா, தெலுங்காபுரி சீமை ஆண்ட என் மகள் கோழி ஆகிவிட்டது. நான் யாருக்கு என்ன கொடுமை செய்தேன்? இறைவா, நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நல்லையும் வைத்து நல்லையும் செய்வார் உண்மைத்தின் சாட்சியமா, அதுதான் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் உண்மைத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, தெய்வத்தின் சாட்சியமா. நதி வல்லம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, இது செய்த குற்றம் எங்கே வேற யாரம்மா? காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, நிதி செய்த குற்றம் வேறு யாரம்மா? மனிதனமா வழங்குகிறேன் பறவைகளே சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதுக்குள் மனதில் மட்டும் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. ஆண்டவனாய் கணங்கள் ஒரு நொடி வஞ்சம் இல்லை, அவனுக்கு எனக்கு இன்னொரு ஆறுதல் இல்லை. ஆண்டவனாய் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனுக்கு எனக்கு ஆறுதல் இல்லை. மனிதனமா வழங்குகிறேன், தவறிய வாழ்வும் மண்ணில் வீழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் என்று ஒன்று மனச்சாட்சி,
ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தன்னை வைத்து நல்லது செய்வார் தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா இறைவா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு எந்த குறையும் கிடையாது இறைவா நானும் இன்னும் மண்ணை விட்டு பிரிகிறேன் என்னையும் ஏற்றுக்கொள் ஆண்டவனே இந்த உறவில் இருக்கக்கூடாது சாகும் நிலைக்கு தள்ளிவிட்டாய் என் பெற்ற செல்வங்கள் 7 குழந்தைகளும் கோழியாகிவிட்டது என்னை ஏற்றுக்கொள்ள இறைவா 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 என்ன சொல்கிறேன் 7 செல்வங்களும் பெண் குழந்தைகளும் ஆண்டவன் கட்டளை அப்படி என்றால் சந்திக்க வேண்டும்